நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் ஒரு புதிய தொடருக்குள்ளாக நாம் கடந்து வரலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தி என்னவென்று சொன்னால், லெந்து நாட்கள் என்ற அந்த தலைப்பின் கீழாக உங்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன இந்த லெந்து நாட்கள்? 40 நாட்கள் உபவாசம், இது எங்கே இருந்து வந்தது? இது தேவன் கொடுத்த சட்டமா அல்லது மனிதர்களாக இதை நியமித்து கொண்டார்களா அல்லது யூதர்களுடைய பாரம்பரியங்களில் ஒன்றா என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். விசேஷமாக இந்த 40 நாள் உபவாசம் என்பது முதலாவது மோசே தேவனுடைய அந்த கற்பலகைகளில் எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கைகளை அவர் கொண்டு வரும்படியாக முதலாவது மலை மீது அவர் ஏறுகிறார். அங்கே அவர் 40 நாள் இரவும் பகலும் அங்கே இருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் வசனம் 18 கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 24 வசனம் 18. மோசே மேகத்தின் வழியில நடுவில் பிரவேசித்து மலை மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். முதல் 40 நாள் உபவாசம் என்பது மோசையின் மூலமாக இது கடைபிடிக்கப்பட்டது. மோசே கடைபிடித்த ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், மோசே தேவனுடைய மிகப்பெரிய ஒரு மத்தியஸ்தனாக, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மத்தியஸ்தனாக தேவன் நியமித்து, தேவன் இருக்கிற இடத்திற்கு அந்த மலை மீது இவர் சென்றதுனால, அவருடைய மகிமை மோசையோடு இருந்ததுனால அவர் உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவருக்கு ஆகாரமாக இருந்தது நாம் பார்க்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் அவர் இருந்தார். உபவாசம் என்று சொன்னாலே சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம். ஆனா 40 நாள் உபவாசம் என்று ஒருவர் தன்னை நியமித்துக் கொள்ளுகிறார். அது நல்ல விஷயம்தான். 40 நாள் இருப்பதா இருந்தா அது இந்த உலகத்துல ஒரு அதிசயமா கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா 40 நாள் யாரும் இருக்க முடியாது. அவர் சொந்த விருப்பத்திற்காக. மோசே 40 நாள் இருந்ததுக்கான காரணம், அவர் தேவனோடு இருந்தார். தேவன் அந்த பலத்தை கொடுத்தார். அவர் தேவ காரியமா சென்றார். அதை தான் நீங்க முதல்ல மனதில் வைத்துக் கொள்ளணும். அவர் தனக்காக உபவாசிக்கவில்லை. தேவ காரியமாக, தேவனுடைய பணியை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவனிடத்திற்கு சென்று அந்த 2 கற்பலகைகளில் தேவன் எழுதியிருந்த அந்த வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக சென்றார். 40 நாள் இருந்தார். ஒரு முறை இல்லை, 2 முறை இருந்தார். மீண்டும் பாருங்களேன், 34ஆம் அதிகாரம், அதே யாத்திராவும் 34ஆம் அதிகாரம். ஏன் 2 முறை இருந்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் அந்த முதலாவது அந்த கற்பலகைகளை வாங்கி கொண்டு இறங்கி வந்த சமயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஆரோன் மற்றும் மிரியாம் போன்றவர்களோ அவருடைய ஆலோசனைகளை, ஜனங்களுடைய ஆலோசனைகளை இவர்கள் கேட்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, அதுதான் உங்களுடைய தெய்வம் என்று சொன்னதுனால மோசே மிகவும் கோபப்பட்டு தேவனுடைய கை விரல்களினால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளில் அவர் உடைத்து போட்டுட்டார். ரொம்ப கோபம் வந்தது. தேவனுக்கும் மோசைக்கும் மிகப்பெரிய ஒரு தர்க்கம் போல கூட இருந்தது. தேவன் அவர்களை அழிப்பேன் என்று சொன்னார். மோசே வேண்டாம், நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விடுதலை செய்ததுனால இந்த வனாந்தரத்துல அவர்களை அழிப்பது நல்லதல்ல, உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அப்போ தேவன் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னித்த பிறகு மீண்டும் அந்த கற்பலகைகளில் எழுதப்பட்ட அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறார். மீண்டும் கடந்து செல்லுகிறார். 34ஆம் அதிகாரம் 28 நீங்கள் கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். அங்கே அவன், இவர் மேல போயிட்டாரு. 2வது விஷயம் இங்கே நான் வாசிப்பது, அங்கே அவன்
அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தார். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவர் கர்த்தரோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இங்க மீண்டும் மோசே தேவனிடத்துக்கு செல்லுகிறார். 40 நாள் இரவும் பகலும், நீங்க அங்க படிச்சது கவனிச்சிருப்பீங்க, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள். இன்றைக்கு நானும் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் தேவனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. 40 நாள் உபவாசம் என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒரு வேளையோ அல்லது ஒரு பொழுதோ அவர்கள் பட்டினியை கிடந்து மீதமாக இருக்கிற 2 வேளைகளில மூக்கு பிடிக்க தொண்டை நிறைய அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீண்டும் மறுநாளிலிருந்து உபவாசம் என்று சொல்லி அது எப்படி கண்டினியூட்டி ஆகும்? பகலெல்லாம் இருந்தீங்க, இரவெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்க, மறுநாள் பகல் போகும்போது அது எப்படி 2வது நாள் கணக்கு வரும்? இடையில சாப்பிட்டுட்டீங்களே நீங்க. இது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? இது தேவனை வஞ்சிக்கிற வேலை இல்லையா? ஒரு நாள் அல்லது ஒரு பொழுது ஒரு வேலை நான் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவனோட ஒப்புரவாகி நீங்கள் இருப்பதா இருந்தா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய 24 மணி நேரம் கூட இருப்பது கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு நாளில நீங்கள் இருந்து விட்டு 2வது நாளில் மீண்டும் அதை நான் கண்டினியூ பண்ணுகிறேன்னு சொல்லி 1, 2 எப்படி இடையில சாப்பிட்ட பிறகு 2 நாள் எப்படி கணக்கு வரும்? 3 நாள் எப்படி வரும்? 40 நாள் எப்படி வரும்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இங்க வாசித்தமே தேவ காரியமா தான் இவர் சென்றாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் உபவாசம் எதனால் இருக்கிறாங்க? பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லது பையனுக்கு வேலை கிடைக்கணும், எழுதப்பட்டிருக்கிற பரீட்சையில் அவன் பாஸ் ஆகணும், வீட்டை கட்ட வேண்டும், வேறு ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி நீங்கள் உங்களுக்காக உங்க சுய விருப்பத்தின்படியாக நான் உபவாசம் இருக்கிறேன் தேவனுக்காக என்று சொல்லி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இப்படியான ஒரு பொய்யான வேஷங்களை தரித்து கொண்டு தேவனை ஏமாற்றக்கூடியவர்களா இன்றைக்கு ஜனங்க இருக்காங்க. இது நீங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உபவாசம் லெந்த நாள் என்பது தேவன் கொடுத்த சட்டம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சட்டம் இல்லை, புதிய ஏற்பாட்டின் சட்டம் இல்லை. அவரவர்கள் விருப்பம் இருந்த ஒரு நாளோ அரை நாளோ அவர்கள் இருந்து கொள்ளலாம். அது அவரவர்களுடைய மன விருப்பத்தை பொறுத்ததே. ஒரு சொல்றார் மீடியாவில், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் சிங்கிள் பர்சன், அது ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இருப்பதா இருந்தா நீங்க இருந்துக்கலாம். பட் ஒரு சபையை நிர்பந்தப்படுத்தி 5 மணிக்கு ஜபத்துக்கு வந்துருங்க, மாலை 6 மணிக்கு ஜபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை நீங்கள் எப்படி நிர்பந்தப்படுத்தலாம்? உபவாசம் இல்லை என்று சொன்னால் பரலோகம் போக முடியாதா? உபவாசத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையில நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கட்டளையாக இது இருக்கிறதா? நீங்க சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வது உங்களுக்கு கடினமா இருந்தா நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஏன்னு சொன்னா இது தேவனுடைய சட்டம் இல்லை. அப்படியே புதிய ஏற்பாடு நீங்க வந்தீங்கன்னா கூட அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்துவதற்காக உபவாசித்து அவர்களை ஏற்படுத்தினார்கள் தேவ காரியமாக. ஆகவே பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அற்புதமான வேளையில ஒரு சுருக்கமான ஒரு செய்தியின் மூலமாய் இவங்களை நான் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உபவாசம் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1, 2 மத்தேயு 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கவனிங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசியே 40 நாள் கழித்து, இடையில அவர் சாப்பிடுறது கிடையாது. 40 நாள் என்று சொன்னால்
இரவும் பகலும் புசியாமல் இருப்பது 40 நாள் உபவாசம். இது சடங்காச்சாரம் அல்ல, இது பாரம்பரியங்கள் அல்ல. நாம் செய்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கான பாரம்பரியம் என்பது இது கிடையாது. நமக்கான கலாச்சாரத்துக்கான காரியம் இது இல்லை. ஆகவே நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உபவாசித்து தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. உபவாசித்து என்று சொன்னால் அவர்கள் அன்றைக்கு நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும், வேதத்தை வாசித்து கொண்டு இருக்க வேண்டும், அதை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். வேலைக்கு போகக்கூடாது. அப்ப எப்படி 40 நாள் இப்படி எப்படி இருக்க முடியும்? இது பெண்களுக்கே உரியதா? வீட்டில் இருக்கிற பெண்கள் மாத்திரம் இருப்பதா? வேலைக்கு போகிற ஆண்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? அவர்கள் எப்படி 40 நாள் வேலைக்கு போகாமல் வீட்டில் தரித்து இருக்க முடியும்? ஆகவே தேவனுடைய சட்டம் எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கும். அவரவர்கள் விருப்பத்தின்படியாக செய்வது தேவனுடைய சட்டம் அல்ல, அது மனிதர்களுடைய கற்பனை. இது நீங்கள் முதலாவது யோசித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபவாசம் என்பது 40 நாள் என்பது வேதத்தின்படியான சட்டம் இல்லை. மோசே இருந்தார், அதுக்கப்புறம் யாரும் இல்லையே புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் சாரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார், வேற யாரும் 40 நாள் இல்லையே. அப்படின்னா இவர்கள் இருவருக்கு மாத்திரம்தான் இந்த சட்டமா? எல்லாருக்கும் வந்திருக்கணும் இல்லையா அந்த சட்டம்? இது சட்டம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அவர் இருந்தார், மோசே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து அவர் இருந்தார். நீங்களும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து உங்களால் முடிந்தால் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருப்பது உபவாசம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே காரியத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். பொறுமையை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.